இந்த பார்மாசிட்டிக்கல் கம்பெனி அப்புறம் இந்த டாக்டர்ஸ்க்கு இடையில நடந்த ஒரு ஸ்கேம்னு சொல்ல முடியாது. பணத்துக்காக பார்த்தீங்கன்னா மருந்துகளை தப்பாவும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அமெரிக்காவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்த ஒரு படம். ஸோ கதை என்னன்னா, படத்தோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பண தேவைக்காக பார்த்தீங்கன்னா கிளப்ல ஒரு டான்ஸரா இருக்காங்க. அண்ட் சரியான வீடு கூட இல்லாமல் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு கேரேஜில் தான் பார்த்து தன் பொண்ணோட வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களோட கடன் பிரச்சனையாலும் அவங்க பொண்ணுக்கு மூளையில் ஒரு கட்டி இருக்குதுன்ற காரணத்தால பார்த்தீங்கன்னா பண தேவையால பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்கா இருக்கார்ல, அவரோட கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஃபேக் ரெஸ்யூம் கொடுத்து அந்த கம்பெனியில் வேலைக்கு ஜாயின் பண்றாங்க. அந்த ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா கேன்சருக்குலாம் பார்த்தீங்கன்னா பெயின் ரிலீஃப்கான மருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியா இருக்கிறதால பார்த்தீங்கன்னா சேல் பண்ணி ரொம்ப கம்மியாவே இருக்குது. மார்க்கெட் ஷேர்ல வெறும் 2% ஷேர் தான் அந்த கம்பெனியை ஓன் பண்ணியிருக்குது. அந்த ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவா வேலைக்கு ஜாயின் பண்றாங்க. அண்ட் அப்படி வேலைக்கு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறாங்க. ஒரு வாரத்துக்குள்ள ஒரு சேல்னாச்சும் முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. அண்ட் கஷ்டப்பட்டு அவங்க சேல்ஸும் கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஐடியாவாலையும் சில கோல்மாலாலையும் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி பெரிய அளவுக்கு கொண்டு போறாங்க. அண்ட் கம்பெனியும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ப்ராஃபிட்டை பார்க்குது. இது மூலியமா ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா நிறைய பணத்தை சம்பாதிக்கிறாங்க. இப்படி இந்த கம்பெனியோட வளர்ச்சியால அந்த கம்பெனியை சார்ந்திருக்க டாக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பணத்தை சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அந்த கம்பெனியோட முதலாளிக்கு பார்த்தீங்கன்னா பண ஆசையால பார்த்தீங்கன்னா மனம் மாறுது. அந்த மருந்துகளை பார்த்தீங்கன்னா தவறா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பணத்துக்காக பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸும் இதை ஒத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லாமல் இதுக்கு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா இதோட பாதிப்பை உணர்ந்துட்டு இந்த படத்தோட ஹீரோயின் இருந்துட்டு அந்த ஓனர் எதிர்த்தும் அந்த டாக்டர்ஸ் எதிர்த்தும் இது எப்படி வெளில கொண்டு வராங்கிறது அந்த படத்தோட கதை. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி ஓரியன்டான மூவி ட்ராமா. என்னதான் கேப்டன் அமெரிக்காவே இந்த படத்தில் நடிச்சிருந்தாலும் இந்த படத்தோட ஹீரோயின் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தூக்கி நிறுத்திருப்பாங்க. ஸோ படத்தோட பேரு பெயின் ஹாஸ்டலர். நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்குது, தமிழ்லயே இருக்குது. ஸோ இந்த படத்தை பார்த்து பிடிச்சிருந்தா கமெண்ட் சொல்லுங்க. Until then, bye.